ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நீங்கள் கடையிலலாம் வாங்கியிருப்பீங்க, ஆனால் அதை விட இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கலரோ எதுவுமே ஆட் பண்ணாமல் சுத்தமான முறையில் நம்ம வீட்டில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது வந்து நீங்கள் சூடான பால்லையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா மிக்ஸ் பண்ணிவிட்டு சில் பண்ணியும் நீங்கள் குடிக்கலாம். இந்த சம்மருக்கு பசங்கள்லாம் வீட்டில் இருக்கும் போது கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்க்கை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இந்த பாதாம் வந்து நல்லா எல்லா பக்கமும் செவந்து வர மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா செவந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட ஒரு 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே 15லேருந்து 20 பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரியும் பிஸ்தாவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் பாதாம் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த பாதாம் நல்லா வறுபட்டுருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து லைட்டாக உப்பி இருக்க மாதிரி இருக்கும், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக வெடிச்சு கூட இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா ஒரே மாதிரியே செவந்து நல்லா வறுபட்டு வரும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இதே பேனில் ஒரு 7 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுக்கும் போது ஏலக்காய் வந்து திப்பி திப்பியாக நிற்காது, நல்லா நைஸாக பவுடர் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம வறுத்துக்கிறோம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து மைல்டான இனிப்பு தான் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் வெல்லம் கருப்பட்டி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது கெட்டு போயிடும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால இதோட ஸ்மெல் எதுவுமே கொஞ்சம் கூட வராது. தாராளமாக நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். பாலில் மஞ்சள் சேர்த்து குடிக்கிறது உடம்புக்குமே ரொம்ப நல்லது, அதனால் இதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா இந்த பாதாம் ட்ரிங்கோட கலர் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் தூளோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட தெரியாது. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ்லேருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம பீஸாக கட் பண்ணி கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து வைக்காமல் மொத்தமாகவே நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையில் இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் வந்து நைஸாக பவுடர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும்னா அப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். சூடாக இருக்கும் போதே அரைச்சிங்க அப்படின்னா எண்ணெய் விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வெளியில் வச்சிங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்குமே உங்களுக்கு வந்து இது கெட்டு போகாது, ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து நட்ஸு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் வேணும்னா இந்த பவுடர் கூடயே வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தனியாக வச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தனியாக தான் வச்சுக்க போகிறேன், ஏன்னா பசங்களுக்கு கொடுக்கும் போது அந்த மாதிரி திப்பியாக இருந்துச்சுன்னா அவங்க குடிக்க மாட்டாங்க. பெரியவங்க குடிக்கும் போது மட்டும் மேலே கார்னிஷ் பண்ணி குடிச்சிக்குவோம். அதனால் நான் வந்து அதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட சூப்பரான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காத பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி வந்து பாலில் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சூடான பாலில் தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணியும் குடிக்கலாம். இப்போ இந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல அந்த பாதாம் ட்ரிங்கோட கலர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக குங்குமப்பூவும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் தூவி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு பாதாம் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.